அத்தியாயம் 6. கிருஷ்ணவிலாஸ் வீட்டில் டைனிங் ஹாலில் அமர்ந்திருந்தனர் ஸ்ரீ கிருஷ்ணாவும் சரண்யாவும். காலை உணவை பரிமாறிக் கொண்டிருந்தார் உஷாராணி. குட் மார்னிங் சித்தி என்றவாறே வந்தமர்ந்தான் அனந்த். உஷாராணியும் குட் மார்னிங் அனந்த், கை கழுவிட்டு சாப்பிட உட்காருன்னு எத்தனை முறை சொல்றது, போய் ஹேண்ட் வாஷ் பண்ணு என்று அதட்டினார். அதெல்லாம் பல்லு விளக்கும் போது கையையும் கழுவிக்கிற சித்தி என்று சிரித்தான். அவன் முதுகில் அடித்தவர், பிரஷ் பண்ணாம டிஃபன் சாப்பிட வந்தியா நீ என்றவர் ஸ்ரீக்கும் சரண்யாவுக்கும் இட்லியை வைத்து சட்னி ஊற்றியவிடம், சாம்பார் இல்லையாமா என்று மகன் கேட்க, அச்சோ எடுத்துட்டு வந்து வைக்க மறந்துட்டேன், இரு நான் போய் எடுத்துட்டு வரேன் என்று உள்ளே சென்றார். அவர் சாம்பார் கிண்ணத்துடன் திரும்பி வரும்போது பார்த்தது ஸ்ரீ அவன் தட்டில் இருந்த இட்லியை பிட்டு சரண்யாவிற்கு அவசர அவசரமாக ஊட்டி விடுவதும், அதே அவசரத்தில் அவளும் அவனுக்கு ஊட்டிவிட்டு ஒன்றும் தெரியாதது போல் அமர்ந்திருப்பதைத்தான். தன் நாத்தனார் மகள் மீது அவருக்கு ஒன்றும் வெறுப்பில்லை. அதனால் அவள் தன் மருமகளாக வருவதில் எந்த மறுப்பும் இல்லை. ஆனால் தன் நாத்தனார் மனதில் என்ன இருக்கிறதோ என்று அஞ்சினார். உஷாராணி மனதளவில் நல்லவர்தான். அனந்த் மற்றும் பிரியாவிடம் அன்பாகவே நடந்து கொள்வார். ஆனால் தன் மகன் ஸ்ரீகிருஷ்ணாவுக்கு பின் தான் மற்றவர் என்ற எண்ணம் கொண்டவர். ஆனால் அவர் கணவன் ஜெயகிருஷ்ணன் அப்படி இல்லை. அனந்த் மற்றும் பிரியாவையும் தன் சொந்த பிள்ளைகளாகவே பார்த்தார். இப்பொழுதும் கூட அவருக்கு அனந்த் தான் மூத்த பிள்ளை. சிறு வயது பொழுதில் கூட ஸ்ரீயும் அனந்தும் ஒரே பொம்மைக்கு சண்டை போட்டால் அகல்யா சிறு பிள்ளைகள் சண்டையில் நாம் நுழைய வேண்டாம் என்று விட்டு விடுவார். ஆனால் உஷாராணியோ அந்த பொம்மையை பிடுங்கி தன் மகனிடம் கொடுத்து விடுவார். அதன் பின் அந்த பொம்மை ஒரு மூலையில் இருக்கும். அடித்துக் கொண்ட பிள்ளைகள் ஒரு புறம் ஒன்றாக விளையாடுவர், அது வேறு விஷயம். ஆனால் உஷாராணி தன் பிள்ளை ஆசைப்பட்டால் அதை உடனே அவன் கைக்கு கிடைக்கும்படி செய்து விடுவார். அந்த அளவிற்கு தன் மகன் மேல் அன்பு வைத்திருந்தார். அவரது இந்த சுபாவம் தெரிந்ததால் அகல்யா தன் மகனையே சமாதானம் செய்து பெரிய சண்டைகள் எதுவும் வராமல் பார்த்து கொள்வார். அவரை பொறுத்தவரை அனந்தும் ஸ்ரீயும் வேறு வேறு இல்லை. உஷாராணிக்கு இப்பொழுது மகளின் மனம் சரண்யாவின் மீது இருப்பதை பார்த்து எப்படி தன் மகனின் ஆசை நிறைவேறுமோ என்று குழப்பம் ஏற்பட்டது. சித்தி, நீங்க டிஃபன் சாப்பிட்டீங்களா என்று அனந்தின் குரலுக்கு சிந்தனை கலைத்தவர், இன்னும் இல்லப்பா, நானும் அக்காவும் ஒன்னா சாப்பிடுவோம். சித்தி, அம்மா பூஜை எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிடுறதுக்கு நேரமாகும், அது வரைக்கும் காத்திருக்க போறீங்களா என்று அன்புடன் அதட்டி அவர் கையை பற்றி அமர வைத்து அவருக்கு பரிமாறி சாப்பிட வைத்தான். அவர் அவனை பாசமாக பார்க்க, என்ன சித்தி என்று கேட்டு சிரித்தான். அவர் ஒன்றும் இல்லை என்று தலையசைத்தவர் அவனுக்கு ஒரு வாய் ஊட்டிவிட்டார். அம்மா, நீ பெத்த புள்ள, நான் இங்க இருக்கேன், எனக்கு ஊட்டி விட்டியா நீ என்று கேட்க, நீ மட்டும் எனக்கா ஊட்டி விட்ட என்று கேள்வி கேட்கார். அவனோ முகத்தை பாவமாக வைத்துக் கொள்ள, கிட்டவா என்று அவனுக்கு ஊட்டி விட்டார். சரண்யா கூட கிட்ட வந்து வாயை திறந்து காட்ட அவளுக்கும் ஊட்டி விட்டார். அந்த காட்சியை பார்த்தபடியே அங்கு வந்தார் கிருஷ்ணவேணி. அவர் கையில் ஒரு கிண்ணம் இருந்தது. நாத்தனாரை பார்த்ததும் உஷாராணி, வாங்க அண்ணி சாப்பிடுங்க என்று அழைத்தார். வரேன் நீ, வீட்டுல சாப்பிட்டுதான் வரேன், இந்தாங்க என்று கையில் இருந்த கிண்ணத்தை மேஜை மீது வைத்தவர், இன்னைக்கு வியாழக்கிழமை ஆச்சே, நீங்க இங்க சாம்பாரத்தான் வச்சிருப்பீங்க, மருமவனுக்கு அசைவம் இல்லைன்னா சோறு இறங்காதே, அதான் எடுத்துட்டு வந்தேன் என்றபடி அதில் இருந்த கோழி குழம்பை அனந்தின் தட்டில் ஊற்றினார். பொதுவில் அங்கு அனந்த் அசைவம் இல்லாமல் சாப்பிட மாட்டான். ஆதலால் அவனை மனதில் வைத்து அவனுக்கு குழம்பு ஊற்றினார். கூடவே ஸ்ரீக்கும் ஊற்றத்தான் செய்தார். ஆனால் உஷாராணிக்கு அவர் மருமகன் என்று அனந்தை விழித்தது அவர் மனதில் குத்தியது. தன் மகன் விரும்பும் பெண்ணின் தாய் மற்றொருவனை மருமகன் என்று அழைப்பதன் காரணத்தை யோசிக்க வைத்தது அந்த பாசக்கார தாய்க்கு. அவர் ஸ்ரீயையும் மருமகன் என்று தான் விழிப்பார் என்பதை அவர் ஏனோ அந்நேரம் மறந்துவிட்டார். என்னம்மா வேணி இது, நான் வியாழக்கிழமை அசைவம் சமைக்கிறது இல்லைன்னு தெரியும் தானே? ஓ தெரியுமே, அதான் கொண்டு வந்தேன். அவனுக்கு எடுக்கிறது நீதான், பரவாயில்ல, அவனுக்காகத்தான் நான் சாமிக்கு விரதம் இருக்கிறதே. அண்ணி, இந்த பொய் தானே வேணாங்கிறது, அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே நீங்க வியாழக்கிழமையில அசைவம் சமைக்கிறது இல்ல. எங்க அம்மாவும் மருமக பக்தியை நினைச்சு பூரிச்சு போய் எங்க எல்லாருக்கும் அதையே சட்டமாக்கிட்டாங்க. என கூறியவரின் குரலில் நிச்சயம் கோபம் இல்லை. அது உண்மைதான். ஆனா ஒவ்வொரு சமயத்திலையும் ஒவ்வொரு வேண்டுதல். என் புருஷன் தொழில் நல்லா இருக்கணும், மச்சினர் கைவலி சரியாகணும், உஷாக்கு பிரசவம் சிக்கலனப்ப தாயை செய்யும் நல்லபடியா வீடு வரணும், உனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு தாமதமாகவும் உனக்கு சீக்கிரம் குழந்தை பிறக்கணும். இதோ இருக்கான் என் ஆசை பையன் ஸ்ரீ, அவன் இன்ஜினியரிங்ல அரியர்ஸ் வைக்காம பாஸ் ஆகி அவங்க அப்பா கிட்ட திட்டு வாங்காம தப்பிக்கணும்.
அனந்த் ஆசைப்பட்ட வேலைக்கு போக அவங்க அப்பா சம்மதிக்கணும். என் மாமனாருக்கு நெஞ்சு வலி வந்து ஆஸ்பத்திரியில எல்லாரும் தவிச்சிட்டு இருக்கும்போது மாமா குணமாகி நல்லபடியா ஆகணும் என்று கூறி நிறுத்தினார். இந்தாங்க பெரியமா, தண்ணி குடிங்க, லிஸ்ட் ரொம்ப பெருசு என்று தண்ணீர் கிளாஸை அவரிடம் நீட்டினார். அதை வாங்கி அவரும் குடித்துவிட்டு நாத்தனாரை பார்த்து, இப்படி நம்ம தேவைக்கு சாமியை நான் வேண்டிக்கிட்டு தான் இருக்கேன், விரதமும் இருக்கேன். நான் என்ன அவனை இன்னைக்கு நாள் முழுக்க சாப்பிடாம இருக்கவா சொல்றேன்? இன்னைக்கு ஒரு நாள் அசைவம் சாப்பிட வேண்டாம்னு சொல்றேன். அது சரி, இப்போ என்ன வேண்டுதல்? அண்ணன் மனைவியை வினவினார் வேணி. வேறு என்ன, அனந்துக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு தான். அப்போது அங்கு வந்த சித்ரேஷ், அத்தை, வியாழக்கிழமை கோழி குழம்பு சாப்பிடலன்னா கோழியோட ஜலத்தொகை தான் ஏறும், நம்ம அனந்துக்கு கல்யாணம் எப்படி நடக்கும் என்று கேட்டபடியே தட்டை எடுத்து போட்டு அவனை இட்லியும் குழம்பையும் வைத்து சாப்பிட தொடங்கினான். பின், ஏன் அத்தை, உங்க வேண்டுதல் லிஸ்ட்ல என் பேரே இல்லையே? கேட்டபடி இட்லியை விழுங்கினான். டேய் சித்து, என் மருமக வேண்ட எல்லாத்தையும் அந்த சாமி நிறைவேற்றி வச்சிருச்சு, ஆனா உன்னை தவிர என்று மங்கை பாட்டியும் அங்கு ஆஜரானார். அது என்ன வேண்டுதல் பாட்டி? அதுவா, உனக்கு அறிவு வளரணும்னு வேண்டுனா என் மருமக. அது மட்டும் நடக்கவே இல்லையே எனவும் அனைவரும் சிரித்தனர். பாட்டி முறைத்த சித்து, அது என்னவோ உண்மைதான் பாட்டி, எனக்கு அறிவு இருந்தா இந்த குடும்பத்துல சகவாசம் வச்சிருப்பனா என்றதும் குடும்பமே அவனை வெட்டவா குத்தவா என்று பார்த்தது. மங்கையோ, அது சரி, நீ என் மருமவளை அம்மான்னு தானே கூப்பிடுவ, இப்போ என்ன அத்தைன்னு சொல்ற என கேட்கவும் அவனுக்கு புற ஏறியது. அவன் தலையை தட்டி தண்ணீர் கொடுத்த அகல்யா, அதானே எப்போ இருந்த அத்தை ஆன அவனுக்கு என கேட்கவும் சித்து பதில் சொல்ல முடியாமல் திருத்திருவென விழித்தான். இடையில் பாட்டியையும் முறைத்தான். அவனை பார்த்து எப்படி என்று புருவம் உயர்த்தி கேட்ட மங்கை மருமகளிடம், அதை விடு, அவன் எப்படியாவது கூப்பிட்டு போறான் லூசு பையன், இப்போ என்ன வேண்டுதல் அதை சொல்லு என்று பேச்சை மாற்றினார். சித்ரேஷிற்கு அப்பாடா என்று இருந்த அதே சமயம், வீட்டுக்கு ஒரே மாப்பிள்ள ஆக போறேன்ற மரியாதை இருக்க இந்த கிழவிக்கு, கல்யாணம் முடிஞ்சதும் வரிசையா 5 பிள்ளைகளை பெத்து இதுகிட்ட வளர்க்க சொல்லி கொடுத்துடணும் என்று மனதில் பாட்டியை பழிவாங்கும் திட்டத்தை தீட்டினான். அகல்யா தன் மாமியார் கேட்ட கேள்விக்கு அனந்தை பார்த்து, இதோ இவனுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு தான் வேண்டுதல், அது தவிர வேற என்ன பிரச்சனை இருக்கு? இப்ப பேரனின் திருமணம் தள்ளி போவதை நினைத்து அவருக்கும் வருத்தம் தான். யோசனையாக சரண்யாவை பார்த்தார். அவர் முகம் பிரகாசித்தது. வெண்ணைய கையில வச்சுக்கிட்டு நெய் களைஞ்ச கதையா இருக்கே என்று முத்தாய்ப்புடன் ஆரம்பிக்கும் போதே உஷாராணி மாமியார் எண்ணம் போகும் திசை அறிந்து பதட்டமானார். பெரியவர் ஒன்று சொல்லி அதை இந்த வீட்டில் மறுப்பது இல்லை. தன் மகனுக்காக பொம்மை, உடை, வண்டி என்று சண்டை போடும் போது எல்லாம் விட்டு கொடுத்து போனார்கள். ஆனால் திருமண விஷயத்தில் ரொம்ப போராட வேண்டும் போல் இருக்கே என்று மனதில் நினைத்தார். என்ன சொல்றீங்க அத்தை? அகல்யாவின் கேள்விக்கு மங்கை, நம்ம பக்கத்திலேயே பொண்ணை வச்சுக்கிட்டு எதுக்கு ஊரெல்லாம் தேடுறீங்க? நம்ம சரண்யாவையே அனந்துக்கு பேசி முடிச்சுட்டா என்ன என்று கேட்க, ஐயையோ என்று 3 குரல் கேட்டது. அந்த குரலுக்கு சொந்தக்காரர்கள் சரண்யா, ஸ்ரீ மற்றும் அகல்யா. என்ன ஐயையோ? கேட்டு மூவரையும் பார்த்தார் மங்கை. அது அது மிளகாய கடிச்சிட்டேன் பாட்டி, அதான் என சமாளித்தான் ஸ்ரீ. மங்கை சரண்யாவை பார்க்க, நானும் தான் பாட்டி என்று விழித்தாள். ஒரே மிளகாய கடிச்சிட்டீங்களா என்று கேட்க அவர்கள் தலை நாலாப்புறமும் சுழன்றது. இந்த காலத்து பிள்ளைங்க இருக்கிறாங்களே என்று அங்கலாய்த்தவர் அகல்யாவிடம், நீயும் மிளகாய் கடிச்சிட்டியா? அது இல்ல அத்தை, நீங்க சொன்னதை கேட்டு அதிர்ச்சி தான். ஏன், அவள் அவனுக்கு கட்டுற முறை தானே? இல்லத்த, 2 பேருக்கும் வயசு வித்தியாசம் ரொம்ப அதிகம். எனக்கும் மாமனாருக்கும் கொடுத்தா 10 வயசு வித்தியாசம். அது அந்த கால அத்தை. இப்போல்லாம் 1-2 வயசு குறைச்சலா இருக்க பையனை கூட ஓகே, ஆனா 7-8 வயசு வித்தியாசம்னு சம்மதிக்க மாட்டாங்களே என்று கூறிய மருமகளை ஆராய்ச்சியாக பார்த்து, அது மத்த பொண்ணுங்களுக்கு சொல்லு, ஒத்துக்கிறேன், நம்ம சரண்யா அப்படியோட சொல்ல மாட்டா என்று பேத்திக்கு வக்காலத்து வாங்கினார். மாமியாரும் மருமகளும் அந்த டைனிங் ஹாலில் ஒரு மினி நீயா நானாவை நடத்தினர். சுற்றிலும் இருப்போர் பார்வையாளராக. அனந்த் மட்டும் எந்த பதட்டமும் இல்லாமல் சாப்பிட்டு கொண்டிருந்தான். அதை பார்த்த சித்து, டேய், உங்க அம்மாவும் பாட்டியும் உன்னை வச்சுதான் ஒரு பட்டிமன்றமும் நடத்துறாங்க, நீ என்னடானா இப்படி இட்லிக்கும் கோழி குழம்புக்கும் குஸ்தி சண்டை போடுற, என்ன பண்ண சொல்ற? அவங்க சண்டை போடுறது நிறுத்த சொல்லுடா. அவங்க சண்டையே போடல, பின்ன சும்மா பேசிட்டு இருக்காங்க. மாப்பிள்ள பேசிட்டு இருக்காங்களா என்று அதிர்ச்சியானான் சித்ரேஷ். இவர்கள் இப்படி பேச சரண்யாவின் கையை சுரண்டினான் ஸ்ரீ. என்னடி இவ்வளோ கூலா இருக்க, வேற என்ன செய்ய சொல்ற? அங்க உன்னை என் அண்ணாக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்கடி. பாக்கட்டும், உனக்கு ஷாக்கா இல்லையா? பாட்டி சொன்னதும் இருந்துச்சு, இப்போ இல்லை என்று அவள் பதறாமல் சொன்னவள்
சாப்பிடுவதில் கவனமானாள். இப்போ இல்லைன்னா என்ன அர்த்தம்? என்னை விட என் அண்ணன் பெட்டரா தெரியலனா என்று அடக்கிய கோபத்துடன் அவளை கேட்க அவனை முறைத்தாள் சரண்யா. இங்க பாரு ஸ்ரீ, அகல்யா அத்தை இது வரைக்கும் அவங்க மாமியாரை எதிர்த்து பேசி நீ பாத்திருக்கியா? இல்ல இல்ல, அவங்களே நோ சொல்லிட்டாங்க. அவங்க எவ்வளவு அடக்க ஒடுக்கமான மருமகளோ அதை விட ரொம்ப பிடிவாதக்காரங்களாம் எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. ஓ, அந்த தைரியம். அது மட்டும் இல்லடாமம்மா, சொல்லுடி, இப்ப பாட்டி என்ன கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்களா? இல்ல இல்ல, எப்படி என் அப்பா கிட்ட கேட்பார், அப்போ நான் சொல்லிப்பேன். என்ன சொல்லுவ? நீ ஓகே சொன்னா நான் ஸ்ரீயத்தானை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு எங்க அப்பா கிட்ட சொல்லுவேன். இல்லைன்னா நான் அனந்தத்தானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவேன். ஏன்னு கேட்டா அதெல்லாம் காரணத்துக்கு பஞ்சம். சொல்லிக்கலாம், இப்ப நீ வேடிக்கை பாரு. அகல்யாவும் மங்கையும் ஓய்ந்த பாடில்லை. நீங்க தான் அத்தை வளர்த்தீங்க, இல்லைன்னு சொல்லல. அதுக்காக அவன் கல்யாண விஷயத்துல நான் என் கருத்தை கூட சொல்லக்கூடாதா என்று அழுத்து கொண்டார். தாராளமா சொல்லு, உனக்கு இல்லாத உரிமையா? ஆனா நீ வேண்டவே வேண்டாம்னு சொல்றியே, அதான் ஏன்னு கேக்குற. ஏன் என் பேத்திக்கு என்ன குறை? ஏன் உனக்கு பிடிக்கல? பிடிக்கலன்னு எப்ப அத்தை சொன்ன? அவளும் நான் பார்க்க என் கண்ணு முன்னாடி வளர்ந்த பொண்ணு தானே. இவங்களுக்குள்ள ஜோடி பொருத்தம் சரி வராது. ஏன் என் பேத்தி அழகுக்கு என்ன குறை? அத்தை, வாழ்க்கையில சந்தோஷமா வாழ புற அழகு முக்கியம் இல்ல அத்தை. உங்களுக்கு தெரியாததும் இல்ல. வேற என்ன பொருத்தம்? மன பொருத்தம் இருக்கணும் அத்தை. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி அது தெரியும்? அத்தை, 2 பேரும் நான் பார்த்து வளர்ந்த பசங்க. 2 பேரோட குணமும் கொஞ்சம் கூட ஒத்து போகாது. அப்படி என்ன கண்டுபிடிச்சிட்ட நீ? நம்ம சரண்யா ஒரு சொல்லு கடிந்து சொல்லுனா தாங்க மாட்டா. ஆனா நான் பெத்து வச்சுக்கிறது, கோவம் வந்தா அந்த துர்வாசர் முனிவர் கூட இவர்கிட்ட வந்து வார்த்தை கடன் கேட்கணும். சரண்யா எல்லாத்துலயும் சுத்தமா இருக்கணும்னு வா. இவனை பத்தி உங்களுக்கே தெரியும். அப்புறம் போதும், என் பேரனை பத்தி ரொம்ப தான் புகழ்ந்து பேசுற. உண்மையை சொன்ன, தெரிஞ்சே கட்டி வச்சு 2 அடிச்சுக்கிறத நம்ம பாக்கணுமா? அப்போ வரவு மட்டும். பாட்டி தன் வாதத்தை தொடங்கும் முன் சாப்பிட்டு முடித்த அனந்த், போது நிறுத்துங்க என்று கத்தினான். பின் அவன் தாயை பார்த்து, ரொம்ப தேங்க்ஸ் என்ன புகழ்ந்து பேசினதுக்கு. கேட்டு வயிறு மனசும் ரொம்ப நிறைஞ்சு போச்சுமா என்றவன் கையை பிடித்து இழுத்தான் சித்து. என்னடா என்று கேட்கவும், உன் வயிறு அம்மா பேசினதுல நிறைஞ்சிச்சு. அத்தை கொண்டு வந்த கோழி குழம்புல 8 தோசை முழுங்கினியே, அதுல தானே நிறைஞ்சிருக்கும். பேசுனதுல எப்படா வயிறு ரொம்பும் என்று முகத்தை தீவிரமாக வைத்து கொண்டு கேட்க, நீ எத்தனாவது தோசை? இப்பதான் 5வது. எத்தனை டார்கெட்டு? 10. அந்த வேலையை பாரு. ஓகே என்றவன் அந்த வேலையில் இறங்க, அனந்த் அவன் தாயிடம் திரும்பி, அம்மா, எனக்கு இனி நீ பொண்ணு எதுவும் பார்க்க தேவையில்லை என்றதும் மங்கை, அப்படி சொல்லுடா என் பேராண்டி என்று அவன் கண்ணம் வழித்து முத்தம் வைக்க, பாட்டி உனக்கும் சேர்த்துதான் சொல்ற. இந்த வெண்ணெய் நெய்னு டைலாக் எல்லாம் பேசிட்டு தெரியாத. அம்மா சொல்ற மாதிரி அது செட் ஆகாது. இந்த வெண்ணெய்க்கு கட்டி வைங்க. நடுகால ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்குதுங்க. அதை கண்டுக்காம வெண்ணெய் நொன்னைன்னு என்று அவன் கையை கழுவி கொண்டு வேகமாக வெளியேறினான். அவன் படப்படவென பேசிவிட்டு சென்றதில் அதிர்ந்த குடும்பத்தினர் சித்ரேஷை பார்க்க அவன் தோசையை வாயில் வைத்தபடி திருத்திருவென ஒழித்தான். டேய், அவன் ஏன்டா அப்படி சொல்லிட்டு போறான்? எப்படி? பொண்ணு பார்க்க வேணாம்னு ஏன்டா அப்படி சொல்லிட்டு போறான்? அவன் சொன்னா அவன்கிட்ட கேட்கணும், என்கிட்ட கேட்டா? மனதினுள் புலம்பியவன், அது அது எல்லாம் உங்களால் தான் என்றான். என்னாலயா? ஆமா, சும்மா இருந்தவனை மேல் மருத்துவர் அனுப்பிச்சது நீங்க தானே. ஆமா, அதுக்கு என்னடா? அவன் அங்க போனதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்காம சாமியாரா போலாம்னு முடிவு பண்ணிட்டான் என்று கூறியவன், நான் என் நாலு கூட தனியா பேசும்போது மட்டும் மோப்பம் முடிச்சுட்டு வந்து தொந்தரவு பண்ற கேள்வி வீட்டுக்குள்ள இந்த 2 பேரும் பண்றதை கண்டுபிடிக்க முடியல என்றவன் பாட்டி அதிர்ச்சியில் உறைந்திருக்கும் போதே அவன் வெளியேறினான். கிருஷ்ணவேணி மகளை பார்த்த பார்வையில் அவள் அங்கிருந்து ஒரே ஓட்டமாக வீட்டுக்கு ஓடிவிட்டாள். ஸ்ரீயும் கழிந்து வெளியேறிந்தவன் காதை பிடித்து, மங்கை, என்னடா சேதி? அதான் அண்ணா சொல்லிடுச்சுல்ல, அந்த வெண்ணையை இந்த ஸ்ரீகிருஷ்ணனுக்கே கொடுத்துருங்க ப்ளீஸ் என்று பாட்டியின் தாடை பிடித்து கொஞ்சினான். அடே, தெரியாம ஒரு பழமொழியை சொல்லிட்டேன்டா, அதுக்குன்னு இப்படியா பண்ணுவீங்க என நொந்து கொண்டார். அவன் நேரே கிருஷ்ணவேணியிடம், அத்தை, சரணனை நல்லா பார்த்துப்பேன், அவளை எனக்கே கொடுத்துருங்களேன் ப்ளீஸ் என்று அவன் கரம் பற்றி கேட்க, அவன் தலையை வருடி கொடுத்தவர், என் அம்மா வீட்டு உறவு எனக்கு பின்னாடி தொடருதுன்னா நான் வேணாம், நான் சொல்ல போறேன். மாமா கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் என் பதில சொல்றேன் என்றவர் அகல்யாவை பார்த்து, சாரி அண்ணி என்றார். ஏன் என்று அவரும் கேட்கவில்லை, இவரும் சொல்லவில்லை. எதுவா இருந்தாலும் என் மூத்த பேரன் கல்யாணத்துக்கு அப்புறம் தான்டா. அது வரைக்கும் ஸ்ரீகிருஷ்ண லீலைய அடக்கி வச்சுக்கோ சின்னவனை என்று மங்கை கூற, அது எப்படி? அவனுக்கு தான் ஜாதகம் சரியா அமையலையே,
அவனுக்கு இன்னும் 10 வருஷம் கழிச்சு பொண்ணு கிடைக்கும். அது வரைக்கும் என் பையன் காத்திருக்கணுமா என்ற உஷாராணியின் பேச்சில் அவ்வீடு அதிர்ந்தது.